இப்போ வரக்கூடிய இந்த 3 காற்றழுத்த தாழ்வு பகுதியினால இந்த மாதம் முழுவதும் டிசம்பர் 30 வரை மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இந்த 3 அதாவது இது எந்த மாடலுமே இது காட்டப்படவில்லை. சரி, இது எல்லா நிகழ்வுமே கொல்கட்டா வரைக்கும் மியான்மர் வரைக்கும் போகும் அப்படிதான் காட்டப்படுகிறது. அடுத்த நிகழ்வு கூட காட்டப்படவில்லை. இவை எல்லாமே சரியாக அமையும் என்று கிட்டத்தட்ட நம்ம சொன்னபடிதான் போய் யூட்டன் அடிக்க போகுது. வடக்கே போனாலும் தெற்கே திரும்பணும் கடந்த அறிக்கையில் நாம சொல்லியிருக்கோம். சரி, இந்த 3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் போக புயல் உருவாகக்கூடிய அளவுக்கு இந்த 3 காற்றழுத்த தாழ்வு பகுதியில் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? கண்டிப்பா இரண்டாவதாக வரக்கூடியது புயலாக மாற வாய்ப்பு இருக்கு. இரண்டாவதுனா மாத இறுதியில வரக்கூடியது. அதாவது இலங்கைக்கு கிழக்குப்புறம் வரக்கூடிய, அதாவது அரபிக்கடல் சென்ற நிகழ்வு கிழக்குப்புறம் இதோட இணைந்தால் இரண்டாவது வர்றது புயலா மாறாது. ஓஹோ, இது ஒரு மண்டலமா மாறி உள்ள போயிடும். சரி, அதாவது அது அங்கே காத்திருந்து 27ஆம் தேதி தென்சீன கடல்ல இருந்து வரக்கூடிய நிகழ்வோட இணைந்தால் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் வருது. அங்கிருந்து அது வெல்மார்க் லோ பிரஷர் அங்கிருந்து வருது. அது ஒரு டிப்ரெஷனா அந்தமான்ட்ட வந்துடும். சரி, டிப்ரெஷனா வரும்போது இது எல்லாம் ஒரு புயலாக ஒரு மார்ஜின் புயலா தான் மாறும். ஒரு 85 கிலோமீட்டர் ஒரு ஆரம்ப கட்ட தொடக்க நிலை புயலாக மாறும். மழை தரும் நிகழ்வு தான் எல்லாமே, காற்று பாதிப்பு கொடுக்காத மழை தரும் நிகழ்வாக தான் இருக்கும். சரி சார், செல்வகுமார் சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பொதுவா ஒரு மித்து, ஒரு நம்பிக்கை, அதிக பனிப்பொழிவு இருந்ததுன்னா மழை வராது, குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனா பனிப்பொழிவும் அதிகமா இருக்கு, மழைப்பொழிவும் அதிகமாக இருக்குது. இந்த மாற்றத்துக்கு என்ன சார் காரணம்? அதாவது பனிப்பொழிவு வந்தால் மழைப்பொழிவு வராதுன்னு சொல்றது நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. பனிப்பொழிவு வர்ற நேரத்துல தான் வராது மழை. அது முதல்ல புரிஞ்சுங்க. அடுத்த நாள் வரலாம். ஓ, இன்னைக்கு காலையில மழைப்பொழிவு செல்வகுமார் சார், இன்னைக்கு காலையில 10 மணி வரை பனிப்பொழிவு இருந்தது, மழை இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிகழ்வு ஒன்று கடல்ல இருக்குது அப்படின்னா சுற்றுப்புற காற்று எல்லாமே அந்த நிகழ்வு ஈர்க்கும். இமயமலை காற்றையும் அது ஈர்க்கும். வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் மியான்மர் காற்றையும் ஈர்க்கும். தென்சீன கடல்ல இருந்து, புருனேல இருந்து, இந்தோனேஷியா, சுமத்ராவில இருந்து காற்று இருக்கும். ஆஸ்திரேலியால இருந்து காற்று இருக்கும். அதே போல ஆப்பிரிக்காவில இருந்து, சோமாலியா பகுதியிலிருந்து காற்று இருக்கும். தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மற்றும் லட்சத்தீவுல இருந்து காற்று இருக்கும். வடக்கே இருந்து வர்ற காத்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வழியாக சென்னை ஊடாக வழித்தடத்தை அமைத்திருக்கிறதுனாலதான் இப்ப வட இந்தியாவில இருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்றாக இருக்கிறது உங்களுக்கு. சரி, அது காலையில இருந்துச்சு. இப்போ நிகழ்வு நெருங்கிட்டு இப்போ அந்த குளிர்காற்று வருகிறது. கடல்ல இருக்கக்கூடிய காற்றை இது உள்ளே வீசுகிறது, உள்ளே அனுப்புகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை உள்ளே அனுப்பும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி இந்த குளிர்காற்று பட்டதும் குளிர்விக்கப்பட்டு மழையாக மாறுகிறது சென்னையில். இப்பதான் அதனால இந்த நிகழ்வு. சரி, அப்போ நீங்க செல்வகுமார் சார் கணிப்புப்படி இந்த ஒரு 3 காற்றழுத்த தாழ்வு பகுதி, இதுல ஒரு புயல் போனஸா கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் மழைப்பொழிவு இருக்கு, எல்லாரும் கொடை ரெயின் கோட்டோட தான் அலையணும்னு சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கலாமா சார்? அதாவது 2-3 நாட்கள் ஒரு என்ன சொல்றதுன்னா நிகழ்வு இருந்து கொண்டு பேசுபொருளாகிட்டே இருக்கும். சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் மழைப்பொழிவை கொடுத்துட்டு ஒரு 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு பேசுபொருள் அளவான மழை ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. போன பொழுது 1 நாள் மட்டும் 2 நாள் மட்டும் மழை இருக்காது. சென்னையில இருக்கும் போது மழை இருக்காது சென்னைக்கு. ஆந்திர பிரதேசம் அது முடிந்து வரும்பொழுது 23 மழைப்பொழிவு தீவிரமடையும் 26ஆம் தேதி. நன்றி சார்.